பிக் பாஸ் மஞ்சரி ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன ஆச்சு, எதற்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 8ல் கலந்துக்கிட்ட மஞ்சரி சமீபத்தில் வீட்டை விட்டு வெளியே வந்திருந்தாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்திருந்த அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. தொடர்ந்து மஞ்சரி அவர்கள் அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் அப்டேட் ஆகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் மஞ்சரி அவர்கள் வீட்டுக்கு வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்துட்டு முதல் வேலையாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. எதுக்குப்பா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் வீட்ல ஏகப்பட்ட பிசிக்கல் டாஸ்க் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது எல்லாத்துலேயுமே மஞ்சரி அவர்கள் ரொம்பவே அக்ரெசிவாக ஆடிருந்தாங்க. பாயிண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி ஆடும்போது அவங்களுக்கு ஏகப்பட்ட இடங்கள்ல அடிபட்டு இருந்துச்சு. தலையிலலாம் கூட அடிபட்டு இருந்துச்சு. அந்த கால்லாம் கூட வலிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மஞ்சரி அவர்கள் வீட்டில் முதல் வேலையாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்கள கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ஃபுல் பாடி செக்அப் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கு. தலையிலலாம் கூட எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்காங்க. ஏதாவது அடிபட்டிருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, உடம்புல வேற எங்கிட்டும் ஏதாவது ஃப்ராக்சர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டில் சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். நம்ம வெளியில சாப்பிட்ற மாதிரி சாப்பிட முடியாது. அங்கே ரொம்பவே ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். இந்த ஒரு காரணத்தினால அவங்க எல்லாருக்கும் தினசரி கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்து அப்படிங்கிறது சரியாக கிடைக்காது. இதனால எல்லாருமே வெயிட் லாஸ் ஆகியிருந்தாங்க. ரொம்பவே எனர்ஜி கம்மியாக இருந்தாங்க. இது மஞ்சரி அவர்களுக்கும் பொருந்தும். ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் அந்தளவுக்கு அவங்களுக்கு ப்ராப்பராக சாப்பாடு கிடைச்சிருக்காது. அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதையுமே டாக்டர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ப்ராப்பரான டயட் ஒன்று மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டாக்டர் சொல்லிட்டு 1 ஆர் 2 வீக்ஸ் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பெருசாக வேணாம். அதுக்கப்புறம் தன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடம்பு குணமாகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் வெளிவந்து சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. மஞ்சரி அவர்கள் மட்டும் கிடையாது, வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா கண்டஸ்டன்ஸுமே வெளில வந்ததுக்கப்புறம் அவங்களோட உடம்ப ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கிறாங்க. அதே தான் மஞ்சரி அவர்களும் பண்ணியிருக்காங்க. இதில் மிகப்பெரிய அளவில் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் என் பிள்ளைக்கு ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு பயங்கரமாக எமோஷனல் ஆகி ஷாக் ஆகியிருக்காங்க. இதுல பெருசா ஒண்ணும் இல்ல அப்படின்னு ரசிகர்கள் ஆதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, அஜித் குமார் அவர்கள் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட இயக்கத்துல குட் பேட் அக்லி அப்படிங்கிற படம் பண்ணி வந்தாரு. அந்த படம் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படம் பொங்கலுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அஜித் ரசிகர்கள் மிகப்பெரிய ஹாப்பி ஆகியிருந்தாங்க. அப்புறம் விடாமுயற்சி வருது அப்படின்னு சொல்லவும் இந்த படம் போஸ்ட்போன் ஆகியிருந்துச்சு. கடைசியில விடாமுயற்சி படமுமே வரல அப்படிங்கிறது அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அண்ட் இந்த ஒரு நிலையில அஜித் ரசிகர்களோட கோவம் என்ன அப்படின்னா, குட் பேட் அக்லியாவது வந்திருக்குமே அப்படிங்கிறே தான். அண்ட் அந்த ஒரு கவலையை போக்க இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் குட் பேட் அக்லி படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் தலா அவர்களோட அஜித் குமார் அவர்களோட பிறந்த நாளுக்கு தான் வரதாக இருந்துச்சு, மே 1. ஆனால் இப்போ ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே அஜித் குமார் அவர்களோட ரசிகர்கள் எல்லாமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் இந்த படம் அஜித் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அமையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.